ஆணவ கொலை தடுப்புச் சட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தலைமையில் சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் வேல்முருகன் இணைந்திருக்கிறார். வேல்முருகன், போராட்டம் குறித்த விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, குறிப்பாக ஆணவ ஜாதிய படுகொலைகளை உடனடியாக தடுத்து நிறுத்துவதற்கான சிறப்பு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று திருமாவளவன் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறார். அதன் அடிப்படையாக தற்போது சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய பனகல் மாளிகை அருகே தற்போது இதனை கண்டித்து தற்போது மாபெரும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக தமிழ்நாடு முதலமைச்சர் சந்தித்து தொடர்பான கோரிக்கை மனுக்களை கொடுக்கப்பட்ட நிலையில தொடர்ந்து இந்த சட்டத்தை உடனடியாக கொண்டு வர வேண்டும் என்று தமிழ்நாடு முழுவதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆங்காங்கே ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இன்று மற்றும் 13ஆம் தேதி ஆகிய 2 நாட்கள்ல இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறக்கூடிய நிலையில சென்னையில் நடைபெறக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன் பங்கேற்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக ஆணவ படுகொலையில உயிரிழந்த கவின் அவருடைய குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் கொடுக்கப்பட வேண்டும். அதே போல இந்த ஆணவ படுகொலை உடனடியாக தடுப்பதற்கு சிறப்பு சட்டங்களை நிறைவேற்றப்பட வேண்டும். இதை உடனடியாக தமிழ்நாடு அரசு மத்திய மாநில அரசுகள் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை முழக்கங்களை எழுப்பியபடி தற்போது இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்.